முக்கியமான கட்டத்தில் இந்தியர்கள் எல்லாருமே முக்கியமான கட்டத்தில் தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா தமிழ் தேசியம் பேசுகிறவங்களும் திமுக இல்லாட்டி இந்த மாதிரி திராவிடம் பேசுகிறவங்களும் இப்போ இந்த போரை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு சாட்டை துரைமுருகன் மாதிரியான அன்னைமார்கள். உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறோம், உலக அரசியலை இந்த சேனல் தொடர்ந்துலேருந்தே பேசிகிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி பிழைப்புக்காகவும் வியூஸுக்காகவும் பேசுகிறதுலாம் கிடையாது. அதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் சொல்கிறதுல டேட்டா எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ் பட்சத்துக்கு பேர் எடுத்து சொல்லும்போது கிட்டத்தட்ட 40-50 வீடியோக்கள் எடுத்து பேசியிருக்கோம். இதில் 2 எரர் அது கம்ப்ளீட் எல்லா மீடியாக்களிலும் வந்தது. அது நம்ம தனிப்பட்ட விதத்தில் மிஸ்இன்ஃபர்மேஷனாகவோ இல்லை வாண்டடாக அதில் திணிச்ச செய்தியோ கிடையாது. ஆனால் உங்களுடைய வீடியோக்கள் பார்க்கும்போது இந்தியாவுக்கு எதிராக பேசுகிற மாதிரி நிலைப்பாடுகள் இருக்குது. இருந்தால் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. உங்கள் வீடியோலையும் நிறைய குறைகள் கண்டேன், பார்த்தா சரி வராது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். குறைகள் நிறைகள் பேசுகிற நேரம் இது சரியில்லை. ஏன்னா கார்கில் யுத்தத்தின் போது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஊடகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டிகல் நான் உங்களுக்கு தரேன், அதையும் கீழே ப்ரூஃபாக கொடுத்துட்றேன். அதில் கார்கில் அப்படின்னு சொல்கிற அந்த யுத்தம் நடக்கும்போது ஏகப்பட்ட லைவ் இன்ஃபர்மேஷனை நம்முடைய மீடியாக்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு பாகிஸ்தானுடைய ட்ரூப்ஸ் நம்முடைய படைகள் எங்கே இருக்குது, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் விவரத்தை தெரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பாகிஸ்தான் எந்த அளவுக்கு பரப்புனாங்களோ அதே அளவுக்கான மிஸ்இன்ஃபர்மேஷனை இந்த முறை நம்ம சார்பாக நிறைய பேர் பரப்புனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் வார் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள இல்லாட்டி சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள இந்தியாவை சார்ந்த சில ஹேக்கர்ஸும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இப்போது வெளியாக இருக்கிறது. அதனால இதே மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் வரலாம். சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசுற மாதிரி 4 ட்ரோன் இங்க இருந்து வந்துச்சு, 4 ட்ரோன் இங்க இருந்து வந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 300 இருந்து 400 ட்ரோனை பாகிஸ்தான் வீசியிருக்காங்க. With approximately 300 to 400 drones. அதுவும் சாதாரண மக்களுக்கு எதிராக 300 இருந்து 400 ட்ரோன். நம்ம முதலே சொன்ன மாதிரி துருக்கி கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு ட்ரோனை கொடுத்து உதவிப்பாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அதே இது இன்னைக்கு நம்முடைய வெளியுறவு அமைச்சகத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. Preliminary reports suggest them to be of Aziz Guard Songa drone of Turkey. மெஜாரிட்டி ஆஃப் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது துருக்கியிலிருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்முடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக விக்ரம் மிஸ்ரி அவர்களும் சோஃபியா அவர்களும் வியோமிகா அவர்களும் இன்னைக்கான பிரஸ் மீட்ல கொடுத்திருக்காங்க. முடிஞ்சா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோவை நான் கண்டிப்பா நம்முடைய தமிழ் பொக்கிஷன் வாட்ஸ்அப் சேனல்ல அனுப்பி விடுறேன். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்மை எப்படியாவது இதை ப்ரொவோக் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரே எய்ம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்தது என்பதை நம்முடைய வெளியுறவு அமைச்சகம் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளால் நம்மளால பார்க்க முடியுது. அதை விட ரொம்ப கேவலமான விஷயத்தை பாகிஸ்தான் செஞ்சிருக்காங்க. சிவிலியன் ஏர்கிராஃப்டை ஒரு ஷீல்ட் ஆஃப் நேரத்தில் நம்ம ஏர் ஸ்பேஸை திறந்து விட்டு அங்கே ஒரு விமானத்தை ஓட விட்டுட்டோம்னா அந்த விமானத்தை இவங்களுடைய ட்ரோனோ இவங்களுடைய மிசைலோ வந்து தாக்கும்போது இன்டர்நேஷனல் லெவலில் இது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறும், இந்தியாவுக்கு எதிராக இன்டர்நேஷனல் திருப்பி விடலாம் அப்படின்னு சொல்ற ரொம்ப கேவலமான புத்தியுடன் பாகிஸ்தான் செயல்பட்டு இருப்பதையும் இப்போ நம்முடைய வெளியுறவு அமைச்சகம் சும்மா போட்டு உடைச்சிருக்காங்க. Between Karachi and Lahore. Amongst the other civil aircraft that you can see, we have highlighted an aircraft which is Airbus 320 of Flynas Aviation. இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி இந்தியாவின் ராணுவத்தின் மீது மட்டும் பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்திடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் உண்மையிலேயே அது கிடையாது. Pakistan military carry out multiple violations of Indian airspace along the entire western border. நம்முடைய இந்திய எல்லையில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் அவங்க தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்திய எல்லையில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கிராமங்கள்ல அவங்க தாக்குதலை நடத்தியிருக்காங்க. Along the international border and line of control, drone intrusions were attempted from Leh to Sir Creek at 36 locations with approximately 300 to 400 drones. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எம்பி ஒரு ஆள் சொல்றாரு, இன்னைக்கு பாகிஸ்தானுடைய எம்பி ஒருத்தர் சொல்றாரு, இந்த நரி கூட்டத்தை வைத்து சிங்க கூட்டத்தை வின் பண்ண முடியாது, இந்தியாங்கிறது சிங்க கூட்டம், அதை வந்து இந்த நரி கூட்டத்தால வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாங்க, மதரசா படிக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம ஷீல்டா பயன்படுத்தலாம், அவங்க தான் நம்முடைய அடுத்த லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. जहां तक मदारस के स्टूडेंट्स का ताल्लुक है, इसमें कोई शक नहीं है कि वो हमारी एक सेकंड डिफेंस लाइन है, वहां पे नौजवान जो पढ़ते हैं. இதெல்லாம் பார்த்து பொறுமையா இருந்து பாகிஸ்தானை நம்ம சும்மா ஓட விட்டணும், வார் இருக்கக்கூடாது, பீஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ இந்த மாதிரியான ஆட்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, தமிழக மீனவர்கள் அங்க நம்முடைய இந்திய அரசாங்கம் இதே மாதிரி ஒரு வார் இல்லாட்டி யுத்தத்தை தொடங்கவில்லையே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நியாயமான கேள்விதான். ஆனா யுத்தம் தொடங்குற அளவுக்கு இலங்கை நம்முடைய எதிரி நாடு கிடையாது. ஒரு வன்மம் நிறைந்த நாடும் இலங்கை கிடையாது. அங்க பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? நம்முடைய மீனவர்கள் பிரச்சனை இருக்கு. அந்த மீனவர்கள் பிரச்சனைக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் சரியில்லை, தமிழ்நாட்டு அரசியல் சரியில்லை. கச்சத்தீவை கொடுத்த பிறகு அதுவும் நமக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. இந்த அரசியலை சரி செய்யறதை விட்டுட்டு நேரா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. எதையாவது குற்றம் சொல்லணுங்கிறதுக்காகவும் இல்ல இப்போ போருக்கான அந்த செய்தி மட்டும் தான் ஓடுது அப்படின்னு சொல்றதுக்காகவும் சில நபர்கள் இந்த மாதிரி பேசுறதை கொஞ்சம் நிப்பாட்டி இந்தியாவுக்காக இப்போ ஒரு இந்திய குடிமகனாக பேசுகிறீர்கள் என்றால் ரொம்பவே நல்லது. வெளியுறவுத்துறை செயலாளர் நேத்து ரொம்ப பெரிய அளவுல சில ப்ரூஃப் அப்படிங்கறத விட்டாங்க. அந்த ப்ரூஃப்ல என்ன இருந்துச்சு பாருங்க. பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளை கொன்றிருக்கிறோம், அவங்களுக்கு இறுதி மரியாதை கொடுப்பதற்கு இங்கே தீவிரவாதிகளை என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க வந்து நிப்பாட்டி இருக்காங்க. அந்த தீவிரவாதி உங்களுக்கு இறுதி மரியாதை கொடுத்துட்டு இருக்கான், பின்னாடி பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு யூகேனுடைய ஹை கமிஷனரும் அவங்க ஊடகத்திலேயே போய் என்ன செஞ்சிருக்காங்க, இதே ப்ரூஃப் எல்லாம் காண்பித்து வீடியோ எல்லாம் காண்பித்து பாருங்க பாகிஸ்தான் தான் தீவிரவாதத்தை வளர்த்து விடுகிறது அப்படின்னு சொல்லி. Yesterday, I believe it is, to your viewers,
This person here is a sanctioned terrorist under the American sanctions regime. His name is Hafiz Abdur Rauf. மிகப்பெரிய அளவுல இந்தியாவினுடைய உண்மைத்தன்மையை நிலைநாட்டி இருக்கிறார்கள். ஆனா நம்ம ஊர் அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க? இங்க ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லி முத்திர குத்துனவன் அங்க இறந்துட்டானா அவனை அப்பான்னு கூப்பிட்டு அலைவாங்க. இந்த அளவுக்கு இங்க தீவிரவாதத்துக்கு முட்டு கொடுத்துட்டு அதன் பிறகு நாங்க தீவிரவாதிகளை அழிக்கவில்லை, பாகிஸ்தானை எதிர்க்கவில்லை, இந்தியாவை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்ற அந்த முட்டுலாம் இங்க சரி வராது. அடுத்ததா திராவிட கும்பல். நம்ம அந்த பகிர்ந்திருக்கக்கூடிய அந்த செய்தி INA விக்ராந்த் கராச்சி F60 இந்த செய்தியை ஒளிபரப்பாத எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இல்லை அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்றதுக்கான காரணம், நம்ம மீது ஒரு நெகட்டிவ் புள்ளி, ஒரு கருப்பு புள்ளி எப்படியாவது வைத்து நம்ம பேசுறத மொத்தமா நிப்பாட்டிடணும், இவன் பேசுறது எல்லாரும் பாக்குறாங்க கவனிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில தோரணைகள்ல சில விஷயங்கள் செய்யப்படுகிறது. ஐயா ராசாக்களா இதெல்லாம் எனக்கு தெரியும், இப்போ என்ன 5 வீடியோ போறது உனக்கு பிடிக்கல, உங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க, அதெல்லாம் விட்டு இங்க இந்தியனாக இருக்கக்கூடிய மனிதர்களிடையே பிரிவினை பேசக்கூடிய நபர்கள் நிச்சயமாக தூக்கி எறியப்படுவார்கள். சரி, இவ்வளவு பெரிய அட்டாக பாகிஸ்தான் ஏன் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் செம்மையா சொல்லியிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் கேதரிங் அப்படிங்கிறது தான். இந்த இன்டெலிஜென்ஸ் கேதரிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு தவறை நம்ம செஞ்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதே தவிர இன்னொருத்தவங்க செய்ய போறாங்க அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். ஏன்னா அதே தவிர நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் கேதரிங்காக தான் இந்த அளவுக்கு 300 400 ட்ரோன்ஸை பாகிஸ்தான் நமக்கு எதிராக அனுப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டாங்க. இங்க சொன்ன பிறகு இதே விஷயத்தை யார் அங்க சொல்றா? பாராளுமன்றத்தில், பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்தில் அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றார், நாங்க ட்ரோன்ஸ் எதுவுமே சுட்டு வீழ்த்தவில்லை. ஏன்னா அப்படிலாம் வீழ்த்திருந்தோம்னா நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய லொகேஷனை இந்தியா கேஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய லொகேஷனும் யார் கேஷ் பண்ணியிருப்பாங்க? பாகிஸ்தான் கேஷ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது நம்முடைய ராணுவத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதன் அடிப்படையில் தான் கைனெட்டிக் அண்ட் நான் கைனெட்டிக் வெப்பனை நாங்க யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத இந்தியா தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். யாரும் பேனிக் ஆக வேண்டாம், நம்ம இந்தியர்களுக்கு தேவையான எண்ணெய் நம்மகிட்ட போதுமான அளவுக்கு இருக்கு. சோ உடனடியா வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற எந்த தேவையும் இல்ல, ரஷ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால சென்னைக்கு பாதிப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு ஏகப்பட்ட பேர் கேட்கறாங்க, தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்கா, இங்கே பாதிப்பு இருக்கானே. ஒட்டுமொத்தமா இது இந்தியாவினுடைய பாதிப்பு. சென்னையினுடைய மால்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய அளவில் ஹை செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல். அது இல்லாம மனிதர்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்ல எக்ஸ்ட்ரா லேயர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு நம்முடைய சென்னையில ஒரு வெடிகுண்டு மிரட்டல் எல்லாமே வந்துச்சு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வேற வழியே இல்லை, நாங்கள் யுத்தத்துக்கு போறதா ஒரு வழி அப்படின்னு சொல்லி அவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவங்களுடைய டிவி இன்டர்வியூல இன்னைக்கு சொல்லியிருக்கிறது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு நடுவில் குறுக்காம இருக்கா தமிழ் தேசியத்தை பேசிட்டு இருந்தவங்களும் திராவிடத்தை பேசிட்டு இருந்தவங்களும் திடீர்னு பார்த்தா இந்திய தேசியத்தை பத்தியும் இந்தியாவை பத்தியும் டிஃபென்ஸ் பத்தியும் மிசைல்ஸ் பத்தியும் பேசுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்தியர்கள் ஒன்றுபட வேண்டிய இந்த தருணத்துல கொஞ்சம் பேர் நமக்குள்ளேயே கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. பி கேர்ஃபுல். ஒன் சைடா பேசி இந்திய ராணுவம் செய்வது தவறு தான், இந்தியா செய்வது முழுக்க முழுக்க தவறு தான், இந்தியா அப்படி செஞ்சிருக்க கூடாது, இந்தியா இப்படி செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ற ஏகப்பட்ட ஐடியாக்களையும் இதே மாதிரியான நபர்கள் கொடுப்பார்கள் என்பதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய இந்திய பிரிவினைவாதிகளையும் தேச துரோகிகளையும் களம் காண வேண்டிய நேரம் இதுதான். பார்க்கலாம் இந்தியா உள்நாட்டு துரோகிகளிடமும் வெளிநாட்டு பகைவர்களிடமிருந்தும் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி. இன்னும் அடுத்த பதிவுக்காக காத்திருங்கள். மறுபடியும் சொல்றேன், முடக்கலாம் நினைச்சா மறுபடியும் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.